மரணம் முடிவல்ல. வேதத்திலே யாக்கோப்பு 4:14 சொல்கின்றது, நாளை என்ன நடக்கும் என உங்களுக்கு தெரியாது. உங்கள் வாழ்வு என்ன? சிறிது நேரம் தோன்றி பின் மறைந்து போகும் புகையை போன்றதே என்று. ஆம், எமது வாழ்க்கை கடவுள் கையில் இருக்கின்றது. சங்கீதம் 139:16 சொல்கின்றது, என் நாட்கள் உருவாகும் முன்னே அவைகள் அனைத்தும் உமது புத்தகத்தில் எழுதப்பட்டிருந்தது என்று. அதாவது நம் நாட்களின் எண்ணிக்கை கடவுளுக்கு தெரியும். யோவான் 11:25 சொல்கின்றது, உயிர் தெழுதலும் வாழ்வும் நானே, என் மீது நம்பிக்கை கொள்பவர் இறந்தாலும் வாழ்வார் என்று. 1 தெசலோனிக்கேயர் 4:13-14 சொல்கின்றது, சகோதர சகோதரிகளே, நம்பிக்கை இல்லாதவர்கள் போல நீங்கள் துயராதிருக்க இறந்தோரை குறித்த உண்மையை நீங்கள் அறிய வேண்டும் என விரும்புகின்றோம். இயேசு இறந்து உயிர்த்தார் என நாம் நம்புகின்றோம். அப்படியே கடவுள் இயேசுவோடு இணைந்து இறந்தோரையும் அவருடன் கூட்டி வருவார் என்று. ஆம், மரணம் முடிவு அல்ல, மரணம் தூக்கம் போன்றது. வேதம் மரணத்தை அப்படித்தான் சொல்கின்றது. யோவான் 11:11 இயேசு நம்முடைய நண்பன் லாசர் தூங்குகிறான், நான் அவனை துயிலெழுப்ப போகிறேன் என்று. இயேசுவே லாசருவின் மரணத்தை நித்திரை என்றார், ஏனெனில் அவர் அவனை எழுப்பப் போகின்றார். நாம் தூங்கிவிட்டு காலையில் எழும்புவது போல கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் ஒரு நாள் தேவனின் சத்தத்தை கேட்டு எழும்புவார்கள். அதுவரை அவர்கள் ஆண்டவரின் கரத்தில் பாதுகாப்பாக இருப்பார்கள். அதனால் தான் பவுல் சொல்கின்றார், நம்பிக்கை இல்லாதவர்கள் போல துன்பப்படாதீர்கள் என்று. ஆகவே எப்போதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். மத்தேயு 24:44 சொல்கின்றது, ஆகவே நீங்களும் ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். இது நம்மை பயமுறுத்த அல்ல, மாறாக ஒவ்வொரு நாளையும் கடவுளோடும் அன்பானவர்களோடும் சரியாக வாழ வேண்டும் என்பதற்காக. திடீரென ஒருவரை இழந்த வலி மிக பெரியது. ஆனால் வேதம் நமக்கு நினைவூட்டுகின்றது, கடவுள் நம்மை விட்டு விலகுவதில்லை, நம்மை ஆறுதல் படுத்துகின்றார். இப்போது நீங்கள் கஷ்டமான நேரத்தில் இருந்தால் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். அன்புள்ள பரலோக தகப்பனே, இந்த நேரத்தில் துக்கத்தில் இருக்கும் என் அன்பு சகோதர சகோதரியை நீர் தொடும். இதயம் நொறுங்குண்டவர்களுக்கு அருகில் இருக்கின்றீர் என்று வாக்களித்திருக்கின்றீர். நம்பிக்கை கொள்பவர் இறந்தாலும் வாழ்வார் என்று சொன்னீரே, அந்த வாக்குறுதியை அவர்கள் மேல் இறக்கும். தமது உறவை இழந்த அன்பானவர்களை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். 1 தெசலோனிக்கேயர் 4:14 படி இயேசு உயிர்த்தெழுந்தபடியால் அவர்களையும் ஒரு நாள் மீண்டும் காண்போம் என்ற நம்பிக்கையை தாரும். ஆண்டவரே, உமது சமாதானம் இந்த வீட்டை நிரப்பட்டும். நீர் எங்களோடு எப்போதும் இருக்கின்றீர் என்ற தைரியம் தாரும். அப்படியே செய்வதற்காக நன்றி தந்தையே. ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு காவல் அருள்வாராக. ஆண்டவர் தம் முகத்தை உங்கள் மீது ஒளிரச் செய்து உங்களுக்கு அருள் புரிவாராக. ஆண்டவர் தம் முகத்தை உங்கள் பால் திருப்பி உங்களுக்கு அமைதி அருள்வாராக.